இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காய காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, லெமன் சைஸ் அளவு புளி. இப்போ இதில் தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். கலருக்காக சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சுவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.